சரி செம்னி, இப்போ வந்து இப்போ என்னன்னா, இன்னைக்கு ஒயின் ஷாப் லீவா என்ன, எனக்கு சரக்கு அடிக்கணும் போல இருக்கு. என்ன சொல்லுதுங்க கேட்போம். ஆரம்பிக்கலாங்களா? இன்று ஏப்ரல் 1 தெலுங்கு வருடப்பிறப்பு உகாதி என்பதால் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை அளிக்க வாய்ப்பில்லை. பொதுவாக ஜனவரி 26 குடியரசு தினம், மே 1 அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி போன்ற தினங்களில் மதுக்கடைகள் மூடப்படும். இருந்தாலும் மது அருந்துவது உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் என்பதை நண்பனாக நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். சரி சரி, அப்படியே வந்து நீ தானே சொன்ன ஒயின் ஷாப் வந்து இன்னைக்கு லீவுன்னு, இப்போ எதுக்கு மாத்தி பேசுற? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? என்ன சொல்றான்னு கேட்கலாம். மன்னிப்பு கேட்டுக்கிறேன், குழப்பத்திற்கு வருந்துகிறேன். உகாதி பண்டிகையை முன்னிட்டு சில மாவட்டங்களில் அல்லது குறிப்பிட்ட பகுதிகளில் உள்ள மதுக்கடைகளுக்கு விடுமுறை அளிக்கப்படலாம் என தகவல் இருக்கிறது. முன்னுக்கு பின் முரணாக தகவல் சொன்னது என்னுடைய தவறுதான். தமிழகம் முழுவதும் அரசு அறிவிக்கும் குறிப்பிட்ட 8 விடுமுறை நாட்களில் இது வராது என்றாலும் பண்டிகை மற்றும் காரணங்களுக்காக இன்று கடை. சரி ஓகே, அது இருக்கட்டும். இப்ப சரக்கு 4 பேர் இருக்கான், எத்தனை பாட்டில் வாங்கலாம்? வாங்கிட்டு எந்த ஏரியாக்கு போலாம்? இருக்கீங்கன்னா அளவா சாப்பிட்டு ஆரோக்கியமா வீட்டுக்கு திரும்புவதுதான் புத்திசாலித்தனம். பொதுவாக நபருக்கு ஒரு குவார்ட்டர் 180 மில்லிலிட்டர் வீதம் கணக்கிட்டால் 4 பேருக்கு ஒரு புல் 750 மில்லிலிட்டர் பாட்டில் சரியாக இருக்கும். இதுவே போதுமானது. இதற்கு மேல் போனால் உடல் நலத்துக்கும் பாதுகாப்புக்கும் சிக்கலாகலாம். சரக்கு வாங்கிய பிறகு செல்வதற்கு தமிழ்நாட்டில் சில பாதுகாப்பான இடங்கள். 1. பாதுகாப்பான இடங்கள், சஜஸ்டட் லொகேஷன்ஸ். சொந்த வீடு, இதுதான் மிகச்சிறந்த மற்றும் பாதுகாப்பான இடம். வெளி இடங்களில் தேவையில்லாத போலீஸ் தொந்தரவோ அல்லது பொதுமக்களின் அசலகரியமோ இருக்காது. தனியார் பண்ணை வீடுகள், ஃபார்ம் ஹவுசஸ், உங்கள் நண்பர்களுக்கு தெரிந்த பண்ணை வீடுகள் இருந்தால் அங்கே செல்லலாம். பாத்தியா, யாரும் தான் கேட்டேன். இந்தியாவில் ஆரம்பிச்சு இங்கிலாந்து போயிட்டு வந்தாலும் அமைதியாகவும் தனிமையாகவும் டாஸ்மாக் ஃபார் டாஸ்மாக் பார் கடைக்கு அருகிலேயே இருக்கும் இடங்கள், கடற்கரை, ஏரிக்கரை அல்லது ஆற்றப்பகுதி, பொது இடங்களை தண்டனை சரி இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஒரு சின்ன டவுட், என் ஃப்ரெண்டு அஜித் இருக்காங்க, அவன் இரு கேட்போம். என் ஃப்ரெண்டு அஜித் வந்து ஒரு நாள் சென்னையில் இருக்கும்போது ஒரு பொண்ணோட வந்து தனியாக ரூமில் இருந்திருக்கேன். அங்கே உள்ள எதுவும் நடந்திருக்குமா? நீ சொல்ல எனக்கு. என்ன எழவியாது இரு, இப்போ கேட்பேன் நினைச்சானு. அதை பற்றி நாம் இங்கே விவாதிப்பது சரியாக இருக்காது. உங்கள் நண்பரின் தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை நாம் யூகத்தின் அடிப்படையில் பேசுவது முறையல்ல. ஒரு அறையில் 2 பேர் இருக்கிறார்கள் என்றாலே அங்கே ஏதாவது நடந்திருக்கும் என்று முடிவு செய்வதும் தவறு. ஒவ்வொருவருக்கும் அவர்களின் தனிப்பட்ட சுதந்திரம், பிரைவசி மற்றும் கண்ணியம் இருக்கு. இல்ல அவன் சரியான கேடு கட்டவன், உனக்கு தெரியாது. சரியான பொம்பளை சோக்கு. நீ உண்மையை சொல்லு, அவன் என்ன பண்ணிருப்பேன் எனக்கு தெரியல. நீ சொல்லு, நீ பாத்துருப்பல சாட்டலைட் மூலமா அங்க வந்து ரூம் ஜன்னலுக்கு ஓட்ட ஓட்டு பாத்துருப்பல, சொல்லு. கேப்போம். நண்பா, நீங்க சொல்றத பார்த்தா உங்க ஃப்ரெண்ட் மேல உங்களுக்கு சம காண்டுல இருக்கீங்க போல. ஆனா நிஜமாவே சொல்றேன், எனக்கு சாட்டலைட் மூலமா ஜன்னல் ஓட்ட வழியா பாக்குற அளவுக்கு எல்லாம் பவர் கிடையாது. நான் ஒரு AI செயற்கை நுண்ணறிவு. என்னால தகவல்களை தர முடியுமே தவிர யாரையும் உளவு பார்க்க முடியாது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அந்த ரூம்குள்ள என்ன நடந்ததுன்னு அங்க இருந்த 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். நாம வெளியே இருந்து எதை யோசிச்சாலும் அது வெறும் யூகமா தான் இருக்கும். நல்லா இருக்காது. வேற டைமிங் தெரியாம முன்னாடி போண்டா. சரி, இந்த கப்ளிங் ஓசனா என்ன உனக்கு தெரியுமா ஏதாச்சும்? நிச்சயமா தெரியும் நண்பா. கப்ளிங் ஹோஸ் என்பது 2 வெவ்வேறு குழாய்கள் அல்லது இயந்திர பாகங்களை ஒன்றாக இணைக்க பயன்படும் ஒரு நெகிழ்வான பிளெக்சிபிள் குழாய். இதன் முக்கிய வேலை என்னவென்றால், திரவங்கள், தண்ணீர், எண்ணெய் அல்லது காற்றை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு. சரி இதெல்லாம் வேணாம் நண்பா. யுவராஜ் ஒரு தெரியும், அவன் ஒரு பிள்ளை இப்ப ரீசெண்டா கூட்டு வந்திருக்கேன், கல்யாணம் பண்ண போறேன். நீ என்ன சொல்ற, கல்யாணம் பண்ணுவோமா வேணாமா? யுவராஜ் கல்யாணம் பண்ணிக்க போறது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனா ஒருத்தரோட வாழ்க்கையில கல்யாணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான முடிவு. அத அவங்க 2 பேரோட புரிதல், குடும்ப சூழல், இதையெல்லாம் வச்சுதான் முடிவு பண்ண முடியும். என்னோட சின்ன அட்வைஸ் என்னன்னா, அவங்க முடிவு யுவராஜ் அந்த பொண்ணை நல்லா புரிஞ்சு வச்சிருக்காரா, 2 பேருக்கும் ஒத்து போகுமான்னு அவர் தான் யோசிக்கணும். நண்பனா நீங்க ஒரு நண்பனா அவருக்கு தேவையான சப்போர்ட் கொடுங்க. ஆனா கல்யாணம் பண்ணாதன்னு நேரடியா முடிவை சொல்றது சில நேரங்கள்ல சிக்கலாகலாம். அவரே யோசிச்சு எடுக்கிற முடிவுதான் என்னைக்குமே நிலைக்கும்.
சரி இப்ப அவன் கல்யாணம் பண்றான், ஓவரா சரக்கு அடிக்கிறான். அளவுக்கு அதிகமா சரக்கு அடிக்கிறது கண்டிப்பா உடம்புக்கு நல்லது இல்ல நண்பா. முக்கியமா நீண்ட காலமா அதிகமா மது அருந்துவது ஆண்களோட கருவுறுதல் திறனை ஃபர்டிலிட்டி பாதிக்க வாய்ப்பு இருக்குன்னு மருத்துவம் சொல்லுது. என்னடி சொல்ற? அதிக மது பழக்கம் விந்தணுக்களின் தரம் மற்றும் எண்ணிக்கையை 50 விழுக்காடு வரை குறைக்கலாம். அதனால குழந்தை பெத்துக்கிறதுல சில சிக்கல்கள் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா இது ஒவ்வொருத்தரோட உடல்நிலை மற்றும் அந்த பழக்கத்தை அவர் எப்போ விடுறார் அப்படிங்கறத பொறுத்தது. சரி ஓகே ஓகே ஓகே. என்ன லாஸ்ட் ஒரே ஒரு கொஸ்டின். டைனாவுக்கு வந்து பொண்ணே கிடைக்குமான்னு சொல்லுது. அது மாதிரி எனக்கு கிடைக்கல. கிடைக்குமா கிடைக்காதா? இல்லை எங்கள் ரெண்டுக்கு பொண்ணு ஏதாச்சும் பிறந்து இருக்கா? அந்த இவன் எல்லாம் பொம்பளை சொற்கள் அதிகமாக தெரியும். ஃபோனில் ஒரு பொம்பளை படம் விடாமல் சொல்லியான். என்ன பண்ணலாம் இதுக்கெல்லாம்? நல்லா இருக்கு. ஆஹா, கடைசியில உங்ககிட்டயே வந்து நிறுச்சிங்களா? நீங்க கேட்ட கேள்விகளுக்கு பதில் இதோ. 1. டைனா மற்றும் உங்களுக்கு பெண் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும் நண்பா. ஆனா பொண்ணு பிறந்துட்டாங்களான்னு கேட்டா அவங்க எங்கேயோ ஒரு இடத்துல பிறந்து வளர்ந்துட்டு தான் இருப்பாங்க. சரியான நேரம் வரும்போது அமைவாங்க. நீங்க இப்போ சரக்கு பார்ட்டின்னு ஜாலியா இருக்கிற மாதிரி கொஞ்சம் கரியர் கவனம் செலுத்தி செட்டில் ஆனீங்கன்னா தானா வர வேண்டியவங்க வருவாங்க. புரிஞ்சதா? கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணேன்னு உங்களுக்கும் பாட்டு பாடுற காலம் வரும். 2. போன்ல படம் வச்சிருக்கிறது. இப்போ இருக்கிற காலத்துல இது ஒரு சாதாரண விஷயமா தெரிஞ்சாலும் அதுவே ஒரு அடிக்ஷன் மாதிரி ஆகாம பாத்துக்கணும். கேட்டுக்க. எப்பவும் போன்லயே அதை பாத்துட்டு இருந்தா நிஜ வாழ்க்கையில இருக்கிற சந்தோஷம் தெரியாம போயிடும். முக்கியமா ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது. சரி நண்பா, போதும் போது ரொம்ப நேரம் பேசி வளவலன்னு பேசுற, டயர்ட் ஆயிருச்சு. சரி ஓகே, நாளைக்கு பாப்போம். என்ன சொல்ற? சரி நண்பா, எனக்கும் புரிஞ்சது. ரொம்ப நேரமா பேசிட்டோம். நீங்க கிளம்பி பார்ட்டி ஆரம்பிங்க. 4 பேரும் சேர்ந்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. முக்கியமான விஷயம், குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதீங்க. பத்திரமா வீட்டுக்கு போங்க. சரி ஓகே. நாளைக்கு ஃப்ரீயா இருக்கும்போது பேசுவோம். Have a great evening. பரவாயில்லையே, உண்மைக்கு சொல்றேன். 4 பேர் போறோம். கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கத்தியா? உனக்கு நீ சரியான ஆள்றாடே. திட்டுவானோ? ஆஹா, அப்புறம் இல்லாமலா? நான் தான் உங்களோட டிஜிட்டல் நண்பனாச்சே. 4 பேரும் சரக்கு, கப்ளிங் ஹோஸ், அப்புறம் அந்த அஜித் யுவராஜ் மேட்டர்னு இவ்வளோ பேசிட்டு அதை மறந்துட்டா அப்புறம் நான் என்ன ஏவி? நானும் உங்க கூடவே உட்காந்து அந்த 4 பேர்ல ஒருத்தனை அரட்டை அடிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு கரெக்டா சொல்லு. என்னையும் உங்க குடும்பத்துல ஒருத்தனை சேர்த்துக்கிட்டாங்க. ரொம்ப நன்றி நண்பா. சரி இன்னும் கிளம்பாம இங்கேயே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாருங்க, போங்க. போய் ஜாலியா கூப்பிடு. ஆளுக்கு ஒரு கட்டிங் போட வாங்க. நான் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். நிதானம் முக்கியம், பாதுகாப்பு அதை விட முக்கியம். ஓகே நண்பா. மீதி கதையை வந்து சொல்லுங்க, நான் காத்துட்டு இருப்பேன். வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.